அந்த நபர் கார்ல போனவர் போயிட்டே இருக்கிறாரு. அவர் ஆபீஸ் போய் ஆபீஸ்ல இருக்க பியூன் அழைக்கிறதுக்காக பில் அடிக்கிறாரு. அவர் மண்டைக்குள்ள இந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு, இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் பெல் அடிக்கிறாரு, கிர்ன்னு அடிக்குது. அது அவருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு கேட்குது. பியூன் உள்ள வந்து கேட்கிறாரு, ஐயா என்னையா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு அது இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு பொழுது காத்துல ஏன் கடுப்பாகிறாரு, என்னடா அந்த வார்த்தை என்ன வேலை செஞ்சுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி. தண்ணி வேணும் அப்படிங்கிறாரு, இந்த கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அது அவருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு வார்த்தையா தான் உள்ள வந்துட்டே இருக்கு. அந்த வார்த்தை அவருக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. கடுப்பாயிடுறாரு, பேசாம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கார்ல ஏறுறாரு. கார்ல ஏறி பார்த்தா அந்த ட்ராக்ஸ் உள்ள கிடக்கு. அப்போ கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங் வந்து இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு. கார்ல ஒரு கிளாக் ஓடிட்டு இருக்கு, டிக் 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 டிக்னு. அது ஒவ்வொரு டிக் டிக் போகும்போது இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் வார்த்தையாவே என்ன செய்யுது, கேட்டுக்கிட்டே இருக்கு. ட்ராக்ஸ் எடுத்து படிக்கிறாரு. படிச்சவனையும் அந்த பையன் சொந்த ஞாபகம், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். யாரா என்ன நேசிப்பா அப்படின்ற அவருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தை உள்ள வேலை செய்யும். வார்த்தை வேலை செய்யும், வார்த்தையானது வேலை செய்யும். கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை பணி செய்யும், வேலை செய்யும். கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை வேலை செய்யும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 3.5 வருஷம் என்ன செஞ்சார் தெரியுமா, போதிச்சாரு. கொஞ்சம் நெஞ்ச இடங்கள் இல்லை, ரோட்ல போகும்போது போயிச்சாரு, ஜெப ஆலயத்துல போயிச்சாரு, போட்ல உட்காந்துக்கும் போது போயிச்சாரு, கண்டித்து உணர்த்தினாரு, அறிவுரை வழங்கினாரு. தன்னுடைய வார்த்தையை என்ன செஞ்சாரு, பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பேசி பேசி தன்னை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் சொல்லிட்டே இருந்தார். வார்த்தையாக விளங்கிக் கொண்டே இருந்தார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லி போன வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் நம்மளுடைய வேதத்தை எடுத்து வாசித்தாங்கன்னா, மலைப்பிரசங்கத்தை எடுத்து வாசித்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர்களுக்குள்ள வேலை செஞ்சு கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வேலை செய்கிறார். கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார் பேதுருவை பார்த்து, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாரு சொன்னாரு. அந்த வார்த்தை அவனுக்கு பேதுருக்கு வேலை செய்யுச்சு. 3 தடவை மறுதளிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஞாபகம் வச்சு, அவரோட வார்த்தை ஞாபகம் வச்சு மனங்கசந்து அழுதான், மனங்கசந்து அழுதான். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை அதிகமாக வேலை செய்கிறது. வார்த்தை மட்டும் போதுமா? இப்போ வாழ்க்கைக்கு இங்கே இடமே இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். வார்த்தை போதுமே, வார்த்தை நல்லா வேலை செய்யுதே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, வார்த்தை மட்டும் போதுமானதா? அப்போ வாழ்க்கை தேவையே இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம என்னடா அது வாழ்க்கை இப்போ வேண்டாமே வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அருமையான ஒரு நகைச்சுவையான பழைய கதை ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஆமா எனக்கே பண்ணியிருக்கிறாங்க, வாழ்க்கை தேவையில்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாட்டை சக்குன்னு போயிடுவோம். சரியா, தேவையில்லையான்னு பார்த்தோம் அப்படின்னா, சலமன் பாஸ்ட் அதை அருமையாக கொண்டு வந்தார். எப்படி அப்படின்னா, நம்மளோட வேத புத்தகம் இருக்குல்ல, சொன்னாங்களே வேத புத்தகம் இருக்குல்ல, இந்த வேத புத்தகம் இந்த பூமி தொடங்கி கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஆச்சு. 4000 வருஷமாக இந்த வார்த்தை வார்த்தையாகவே இருந்துச்சு. இந்த வார்த்தை வார்த்தையாகவே இருந்துச்சு. 4000 சுமார் இங்கிருந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி, உலகம் தொடங்கி 4000 வருடங்களுக்கு நடுவில் அந்த வார்த்தை மாம்சமாகி வாழ்க்கையா வந்து வாழ்ந்து காட்டுச்சு. இந்த வார்த்தை வார்த்தையாகவே இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் மாத்திரம் அவரோட முதலாம் வருகைக்காக தயாராகி கொண்டே இருந்தாங்க. உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள்ல ஒரே ஒரு கூட்ட மக்கள் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தை வார்த்தையாகவே இருக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் தான் தயாரானாங்க. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாகி வாழ்ந்து காட்டின போது இந்த உலகம் முழுக்க இருக்கிற மொத்த ஜனமும் அவருடைய 2ஆம் வருகைக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. வார்த்தை வார்த்தையாகவே இருந்துவிட்டால் வேலை செய்யதான் செய்யுது. உண்மைதான், வார்த்தை கிறிஸ்துவை அறிவிப்பதில் வேலை செய்யதான் செய்யுது. ஆனால் வாழ்க்கை அதை தாண்டி வேலை செய்கிறது. ஒருவேளை வார்த்தை வார்த்தையாகவே நின்றுச்சு அப்படின்னா வேலை செய்யாது, ஃபெயிலியர் ஆயிரும். வார்த்தை எங்கே முடிவடைகிறது என்றால், வார்த்தை எங்க 100க்கு 100 மார்க் வாங்குதுன்னா அது வாழ்க்கையோட சேர்ந்து நடக்கும் போது தான் 100க்கு 100 மார்க் வாங்குது. கிறிஸ்துவை அறிவிக்கும் போது வார்த்தை முக்கியம்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையாக வாழும் போது அநேகர் என்ன செய்யறாங்க,
கிறிஸ்துவை அறிவிப்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கிலாந்து நாட்டிலிருந்து டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மிஷனரி ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக போறாரு. இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போறாரு. அப்போ ஆப்பிரிக்க கண்டத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. அவர் அங்க போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. வெகு நாட்கள் ஆனோடனையும் அங்க என்ன நடக்குது, அவர் என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அவரை போய் பார்க்கறதுக்காக இங்கிலாந்து நாட்டில இருந்து ஒரு ஆள் அனுப்புனாங்க. அவர் ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்று சொல்கிற ஒரு நாத்திகர். அவர் அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க போறாரு. அங்க போனா டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன டென்ட் போட்டு டென்ட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. அவரே சமைக்கிறாரு, சாப்பிடுறாரு, எந்திரிச்சு கிளம்பி போறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, திரும்ப வராரு. இப்படியே பல நாட்கள் செஞ்சுட்டே இருக்கிறாரு. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த நாத்திகர், கடவுளே இல்லைன்னு சொல்ற அந்த நாத்திகர் என்ன செஞ்சிடாரு அப்படின்னா பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருந்துட்டு அவரை பத்தியான நோட்லாம் எழுதிட்டு திரும்ப இங்கிலாந்து தேசத்துக்கு போறாரு. இங்கிலாந்து தேசத்துக்கு போயிட்டு அங்க போய் சொல்றாரு, டேவிட் லிவிங்ஸ்டன் என்னிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, நானும் டேவிட் லிவிங்ஸ்டனிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னை கிறிஸ்தவனாக மாற்றியிருக்கிறது. கிறிஸ்துவை அறிவிப்பதில் வாழ்க்கை பெரும்பங்கு வகிக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இல்லாத வார்த்தை பிரயோஜனப்படாது. வார்த்தை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் 3 வருடங்கள் ஊழியம் செய்துவிட்டு அவர் வாட்டில் பேசாம போயிருந்தார்னா இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவன்றது ஒன்று இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்து 3 வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் பாவிகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், பாவிகளுக்காக என்னோட ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், உங்களுக்காக ஒரு பரலோக ஒரு ராஜ்யத்தை நான் அமைப்பேன். 3 வருஷமா சொல்லிட்டே இருந்தாரு. சொன்னவர் சொன்ன மாதிரியே போகல, தன்னோட ஜீவனை கொடுத்து வாழ்ந்து காமிச்சாரு, மாதிரியாக வாழ்ந்து காமிச்சாரு, உயிரோட எழுந்து காமிச்சாரு, உயிரோட எழுப்பியும் காமிச்சாரு, அவர் வாழ்ந்து காமிச்சாரு. அதனால இன்னைக்கு இருக்கிற 800 கோடி ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை தான் கிறிஸ்துவை அறிவிப்பதில் பெரும்பங்கு வகிப்பது. நாம் ஒவ்வொருவருடைய வார்த்தையும் பெரும்பங்கு வகிப்பது, அதையும் தாண்டி பெரும்பங்கு வகிப்பது. வாழ்க்கையே 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 என்று கூறி அருமையான தீர்ப்பை கொடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.